இயேசுவிலும் அவரை பெற்று தந்த மரியிலும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிய வேண்டுமா? அன்னை மரியாளிடம் செல்லுங்கள் என்கிறார் 6ஆம் பவுல். காரணம், வார்த்தையான இறைவனை தன்னுடைய உதிரத்தில் தாங்கி இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல அன்னையை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. மரியா என்னும் உயிருள்ள நற்கருணை பேழையில்தான் கடவுள் தன் மகனை உள்ளடக்கினார். அவளது மாசற்ற இருதயம்தான் முதலில் இயேசுவை தாங்கி நின்ற கதிர்பாத்திரம். அந்த மாசற்ற திரு இருதயத்திற்கு பெருவிழா எடுக்கும் இம்மாதத்தில் நமது இதயத்தை மரியின் இதயத்தை போலாக்குவதற்கு முயற்சி எடுக்கும். மரியின் இதயம் தூயது, மாசு மறுவற்றது, பாவக்கரை படியாதது. பிறக்கும் போது மட்டுமல்ல, இவ்வுலகில் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் அன்னையின் இதயம் தூய இதயமாகவே திகழ்ந்தது. அந்த இதயத்தை தியானிக்கும் நாமும் தூய இதயத்தை கொண்டிருப்போம். தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னுள்ளே உருவாக்கும் என்பதை நமது அனுதின ஜெபமாகட்டும். அதுவே வாழ்வாக மாறட்டும். அன்னையின் இதயம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இதயம். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் தோழமை கொள்ளும் கனிவான இதயம். நாமும் பிறரின் சுகதுக்க உணர்வுகளை உணர்ந்து கொண்டு வாழ அன்னையின் இதயத்தை போல கனிவான இதயம் கொண்டிருப்போம். பிறரின் துயரத்தில், தளர்ச்சியில் ஆறுதல் அன்பை அளித்து இருளாயிருக்கும் வாழ்வை ஒளியேற்றிட வரம் தாராய் இறைவா என்பது நமது ஜெபமாகட்டும். அதுவே நம் வாழ்வாகட்டும். புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் மரியாளின் தூய இதயத்தின் பண்புகளை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுவோம். இன்று கல்வியானது மனித நேயமற்ற, பிறர் மீது கரிசனையை உருவாக்காத, சமூக ஈடுபாட்டை புறந்தள்ளும் கல்வியாக மாறிவிட்டது. இன்று மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆசான்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்களின் கரைபடியாத இதயத்தை தூயதாகவே வைத்திருக்க செய்யும் ஆன்மீக வழிகாட்டிகள் அதிகம் உருவாக வேண்டும். எங்கள் இதயம் உமது அன்னையின் இருதயத்தை போல இருக்க செய்தருளும் இறைவா என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஜெபத்தை செயல்படுத்துவோம். இயேசுவின் திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்களது பெயரில் வைக்கிறோம். ஆமென்.